இங்க நம்ம ஹீரோ கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூன் போலான்ட்டு பழனி மலைக்கு பொண்டாட்டியை கூட்டு வர்றாரு. இப்ப அந்த பொண்ணு பழனி படிக்கட்டு ஏற முடியாத ஏறி கடுப்பாவரா அவங்க வீட்டுக்காரு, ஏமா இதுதாம்மா உடம்புக்கு நல்லது, நல்லா ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஞாபகமா அவங்க அப்பா அம்மாக்கு பிரசாதம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பொண்ணு கடுப்பாகி ஹனிமூனுக்கு பழனிக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவோட வைஃபும் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அவங்க சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா பயங்கரமா வேலை வாங்கினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காரு. பிரசவத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஐயோ ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வேணாங்க, வீட்லயே சுகப்பிரசவம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பொம்பளை கடுப்பாயி செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா தலைவனை ஆளே காணோம், எங்கதான் போனாருன்னு பார்த்தா ஒரு லேடி நாட்டு மருத்துவரை கூட்டு வர்றாரு. அந்தமாவும் கைய பிடிச்சு நாடி பார்த்துட்டு, ஏமா உனக்கு பெண் குழந்தை பிறக்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு காதுல ரகசியமா சொல்றாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. எதிர்பாராத விதமா அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணுக்கு வந்து பிரசவ வலி வந்தது. இந்த பொண்ணோட அப்பா அம்மா உடனடியா ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. மாமியாரு, இதுக்குதான் அப்பயே நான் சொன்னேன் இந்த பைத்தியக்காரனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார திட்டிட்டே வராங்க. அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை சுகப்பிரசவமா பிறந்துருது.